நாக சைதன்யா முன்னாடி இவங்க மிகப்பெரிய அளவில் வந்து காட்டணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஈகோ. சமந்தா அவர்கள் வந்து இப்போ புதுசா ஒருத்தங்கள டேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்க்கும்பொழுது நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ண போற படங்கள்ல ஒரு பெரிய அளவில் பேர் வரணும். ஒரு எப்படி அந்த ஒரு சாங்ல எப்படி ஒரு விஜய் தேவரகொண்டா அவர்களும் சமந்தா அவர்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி அப்பப்போ சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யா? அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து ஷோபிதாவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது 4 வருஷமா லவ் பண்றாங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து ஒரு சைடில் இவங்களும் இருந்திருக்கா, இன்னொரு சைடில் அவங்களும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர். ஆனால் இவங்க அம்மாவாக விரும்பியிருக்காங்க. ஆனால் அவர் அப்பாவாக விரும்பலை. அவங்க பிரெக்னென்ட்டா கூட இருந்தாங்க. பட் அந்த கரு வந்து கலைக்கப்பட்டதுங்கிற மாதிரியான செய்தியும் அப்போ பரவுச்சு இல்லையா? அது எந்த வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நடிகை சமந்தா அவர்களுடைய டிவோர்ஸ்க்கு வந்து கேடி ராமராவ் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா? அதன் பின்னணி என்ன சார்? இல்லை, ஒரு ஏறக்குறைய அது முடிஞ்சு போன ஒரு கதை தான் அது. அவங்களுக்குள்ள இப்போ மறுபடியும் அந்த எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஏன் டிவோர்ஸ் பண்ணிட்டோம், என்ன ஏது அப்படிங்கிறனால. அது வந்து சில பேர் வந்து நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படிம்பாங்களே, அதுக்காக இந்த நடக்கிற மறுபடியும் ஒரு இதாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அது. ஏறக்குறைய அவங்க முடிஞ்சு இப்போ அடுத்த கல்யாணத்துக்கு அவர் கிளம்பி போயிட்டார். அதில் அவர் ரெடியாக இருக்கார். இவங்க தான் இன்னும் அதை அடுத்த கல்யாணத்துக்கு போகலை, இது பண்ணல. அதை டிவோர்ஸ் சம்மந்தமாக மறுபடியும் இது பண்ணி விட்றாங்க, அது பேசுகிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் தெலுங்கு ஃபீல்டில் இன்னும் இன்னும் படங்கள் நிறைய படம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து அதை ஒரு ஒரு பேசு பொருளாக கொண்டு வர்றாங்க. அவங்க இன்னும் அதை பற்றி பெருசாக இது பண்ணிக்கல. ஏன்னா மறுபடியும் அந்த விவாகரத்துன்னு முடிஞ்சு போச்சு. மறுபடியும் எதுக்காக ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்காக ஒரு இது இருக்குது. ஆனால் இது பேசப்படும், அடிக்கடி பேசப்படும். அது அது ஒன்றும் தவிர்க்க முடியாதது. அடுத்த கல்யாணம் அவங்க பண்ணுற வரைக்கும் ஏன் அந்த விவாகரத்து பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கு உண்மையான காரணம் என்னான்னு கேட்பாங்க. இவங்களும் வந்து அதை நான் பெருசாக அதை வெளியே சொல்ல விரும்பலைன்பாங்க. அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இது வந்து அடுத்த கல்யாணம் வரை, சமந்தாவுக்கு கல்யாணம் வரை இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு கருத்து கேட்பாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் இவங்க. ஏன்னா அடுத்த கட்டம் இவங்க வந்து அடுத்த படங்களுக்கான வேலை தொடங்கிட்டாங்க. ஹெல்த்தும் கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்ன விட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் யோகா அந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இதாக இருக்குது. அடுத்த கட்ட ஷூட்டிங் தொடங்கும்போது இதெல்லாம் மாறும். இது மறுபடியும் நடிக்க போயிட்டு கொஞ்சம் பிஸியான பிறகு இதெல்லாம் மாறிடும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கல்யாணம் சம்மந்தமாக பேச்சு வரும்போது மறுபடியும் இதை வந்து ஏன் எதுக்குன்னு மறுபடியும் ஒரு பேச்சு வரும். அது வரைக்கும் இப்போதைக்கு இவங்க அடுத்த கட்ட படத்துக்காக தான் இது. ஒரு படம் தொடங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பப்ளிசிட்டி தொடங்கும் அது. ஓ! படத்துடைய ப்ரமோஷனுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அதை இது பேசப்படுதுன்னு பண்ணுவாங்க. அந்த புரிஞ்சுக்கலாமா? மாதிரி அந்த மறுபடியும் ஒரு கிளப்பி விடும்போது பேச வைக்கிறதான ஏதாச்சும் ஒன்று பேச வைக்கும்போது, ஆமா, இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த படத்துடைய படம் சார்ந்து வரும்போது இவங்களுக்கு மறுபடியும் ஒரு பரபரப்பாக பேசப்படணும் இல்லையா? இப்போ பேசப்படுவாங்க. இப்போ மறுபடியும் பேசப்படும்போது அடுத்த படம் தொடங்கும். படம் தொடங்கும்போது இன்னும் கொஞ்சம் அது மேலே ஏறிட்டே வரணும் அது. இந்த விஷயத்த வந்து சுரேகா அவர்கள் தான் வந்து வெளிய வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி கேடி ராமராவ் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வெளிய சொல்லணும் அப்படின்னு என்ன அவசியம்? அவங்களுக்கு ஏதாவது வேற ஒரு காரணம் இருக்கலாம். கேடி ராமராவுக்கும் அவங்களுக்குமான ஒரு சுசித்ராக்கு ஏதாச்சும் இருக்கலாம். சுசித்ரா அப்பப்போ ஏதாச்சும் கிளப்பி விடுறது தானே அவங்க. எந்த விஷயத்தையும் அவங்க வந்து இப்போ சமீபத்தில் 2, 3 வேற விஷயங்கள் 2, 3 இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வனிதா பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. இன்னும் வாய் திறக்கல இன்னும். அதை பற்றி இப்போ கேட்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க. அது அப்பப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த எடுத்து அதை மேலே தூக்கி போட்டு அதை கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. நடிகை சமந்தா அவர்கள் வந்து இப்போ புதுசா ஒருத்தங்கள டேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்க்கும்பொழுது நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா. ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். மார்க்கெட்டில் இருக்காங்க இப்போ. அடுத்த கட்டம் அவங்களுக்கு கல்யாணம் இது முடிஞ்சது. அவங்க அடுத்த கட்டமாக படங்கள்ல அதிகமாக நடிச்சாகணும். மறுபடியும் தன்னுடைய பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்தாகணும். ஒரு பேசு பொருளாக பரபரப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகணும்னு சொல்லும்போது, இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பட கிளாமரான ஃபோட்டோஸு இதெல்லாம் போட்டுட்ருக்காங்களே, அடுத்த கட்ட ஒரு இதுக்காக தான். ஒரு நம்ம நோக்கி நிறைய பேர் வரணும் இல்லையா? அதுக்கான அடுத்த கட்டத்து படத்துக்கான பரபரப்பு இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஹைப்பிக் அப்படியே மேலே போக முடியும். அதுவரைக்கும் இது வந்து ஓடிட்டே இருக்கும். இவங்க வந்து அடுத்த கட்டமாக அடுத்த படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதை பண்ண போகிற படங்களில் ஒரு பெரிய அளவில் பேர் வரணும்.
ஒரு எப்படி அந்த ஒரு சாங்கில எப்படி ஒரு பெரிய பேர் வந்து, அந்த மாரி ஒரு பெரிய பேர் வரும்போது தான், நாக சைதன்யா முன்னாடி இவங்க மிகப்பெரிய அளவுல வந்து காட்டணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஈகோ. அந்த ஈகோவுக்கு வந்து இந்த மாரி இதெல்லாம் வந்து அப்பப்போ இந்த ஃபோட்டோஸ் போடும்போது, இது போடும்போதெல்லாம், அவர கிண்டல் பண்ற மாரி இருக்கும் அவர. "பாத்தியா?" அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்கும். அது வந்து ஒரு சைலன்ட்டா நடக்கிற ஒரு யுத்தம் மாரி அது. அதனால சைலன்ட்டா இது போயிட்டே இருக்கும். இவங்க அத அத பத்தி பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்த தன்னுடைய ஃபியூச்சர் வெவ்வேறு வகையில, வேற வகையில இன்னும் கொஞ்சம் பெருசா வரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் தான் இது ஓடிட்டுருக்கு. அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான வேலைகள் தான் இந்த ஃபோட்டோஸ் போடுறது, அந்த ப்ரொமோஷன்ல வந்து இன்னொருத்தர் அவர லவ் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இனிமே வரும். விஜய் தேவரகொண்டா அவர்களும், சமந்தா அவர்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி அப்பப்போ சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல விஜய் இல்லையா? தேவரகொண்டா பேசும்போது, "இல்ல சார், அவரு ரொம்ப ஃப்ரெண்டு சார் நாங்க" அப்படின்ட்டாரு. 2, 3 வாட்டி நாங்க பேசும்போது கூட, "அவரு ரொம்ப ஃப்ரெண்டு சார், அவ்வளோதான் சார். நாங்க சேர்ந்து படம் பண்ண படம்லாம் நல்லா போயிருக்கு சார். அத வச்சு அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு" அப்படின்ட்டாரு. "சரி, யார தான் நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க?" "இல்ல சொல்வேன் சார். அதுக்கு என்ன சொல்லிடுறேன் சார். நானே சொல்றேன் சார்" அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் தேவரகொண்டா. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத ஹீரோவா இருக்கனால, இவங்க வந்து அடிக்கடி பேசுவாங்க. அதே சமயத்தில 2 பேருக்கும் ஒரு பப்ளிசிட்டி தேவையா அது. அவங்களுடைய படங்களுக்கு ப்ரமோஷனா இருக்கும். அது யூஸ் ஆகும். நடிகை சமந்தா அவர்களுடைய டிவோர்ஸ பத்தி எப்ப பேச ஆரம்பிச்சாலும் வந்து, அவங்க வந்து குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. நாக ஆமா. சைத்தன்யா அவர்கள் வந்து அது முடியாதுன்னு சொல்லி மறுத்ததுனால தான் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பேச்சு எப்போ ஆரம்பிச்சாலும் இந்த பேச்சும் நடுவுல வருது அப்படின்னும்பொழுது, அது ஏன்? இல்ல இவரு இன்னும் கொஞ்ச நாள் போட்டும்ன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது வந்து இப்போ குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய குடும்பஸ்தான் ஆயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துக்கலாம். அதே சமயத்தில அவரு வேற ஒரு பெண்ண லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப தான் தெரியுது. அதுக்கு முன்ன வந்து அவங்க அவர் ஏன் வேணாங்கிறதுக்கு அவர் அப்பா ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது வந்துரும் இல்லையா? அத வேணான்னு அவர் சொல்லிட்டு தவிர்த்து வந்திருக்காரு. அதே சமயத்தில இன்னொரு பக்கம் வந்து ஷோபிதாவ லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது 4 வருஷமா லவ் பண்றாங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து ஒரு சைடுல இவங்களும் இருந்திருக்கா, இன்னொரு சைடுல அவங்களும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரு. அப்படிங்கிறது ஒரு தெரியுது. அதுக்காக வந்து ஒரு குழந்தை பெத்துக்க வேணான்னு நெனச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். நான் அப்பா ஆயிட்டேன். நான் என்ன பண்றதுன்னு நெனச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க அப்பாவே அப்படிதான். இவரு நாகசைதன்யா பிறந்ததுக்கு பிறகு தானே இன்னும் அமலாவ கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே சமயத்தில சில பேர் வந்து இப்போதைக்கு அவசியம் இல்ல. இப்ப நீ நடிச்சிட்டு இருக்க என்னத்துக்கு அப்படிம்பாங்க. நீ நடிச்சு ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன்னா உனக்கு உன்னுடைய மார்க்கெட் வேல்யூ குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க அம்மாவாக விரும்பியிருக்காங்க. ஆனா அவர் அப்பாவாக விரும்பல. அவங்க பிரெக்னன்ட்டா கூட இருந்தாங்க. பட் அந்த கரு வந்து கலைக்கப்பட்டதுங்கிற மாதிரியான செய்தியும் அப்ப பரவுச்சு இல்லையா? அது எந்த அது அளவுக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பெருசா இதாச்சுன்னா அவங்களுக்கு தான் பாதிக்கும். அந்த அந்த ஃபேமிலிய தான் பாதிக்கும். பெருசா அந்த ஃபேமிலிய நெறைய அட்டாச் பண்ணிடும். ஏன் அப்படின்னு ஒரு சமூக ஊடகங்கள்ல நிறைய பேசு பொருள் ஆயிடும். அதனால அது உண்மையா என்னன்னு தெரியல. பிரெக்னன்ட்டா இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இருந்திருக்கலாம். அல்லது அவங்களா வந்து சம்மதத்தோடு சரி வேண்டாம். நெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கலாம் அவங்க. இப்போ கேடி ராமராவ் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சுரேகா அவர்கள் சொன்னதுக்கு, சமந்தா அவர்கள் தரப்புல இருந்து மட்டும் தான் மறுப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இவர் அத பத்தி பேசக்கூட இல்ல அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாக சைதன்யாவா? ம். இல்ல அவரு பேச மாட்டாரு. பேசினாருன்னா வெவ்வேறு விஷயங்கள் இவங்க பதில் குடுப்பாங்க. என்ன ஏதுன்னு பதில் வரும்போது இவர் கொஞ்சம் வேற இடத்துல மாட்டுவார். அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு அத பத்தி சைலன்ட்டா அப்படியே இருக்காரு அவரு. அவரு தான் அப்படின்னு காரணமா இருந்தாலும் கூட, இவர் இப்போ பேச மாட்டார். பேசினா ஏற்கனவே வேற ஒரு பொண்ண நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது? ஏது நடந்ததுன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னும் பேசு பொருளாகும். இன்னும் ஏன் என்ன நடந்தது? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அப்படின்லாம் வெளிய வரும் இல்லையா? அப்போ இவருக்கு தான் பாதிக்குங்கிறனால வேண்டான்றாரு. அது பேசாம அப்படின்னு கடந்து போயிரணும். இப்போ விவாகரத்து பேசினா பண்ணி என்ன மாதிரியான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? யாருக்கு? நாக சைத்தன்யா அவர்களுக்கு. நாக சைதன்யாவுக்கு ஒரு வெளிய தெரியும் இல்லையா? வேற ஏதாச்சும் ஒரு உள்ளுக்குள்ள இவங்க நடந்த சண்டையோ, மோதலோ, வேற பிரச்சனைகளோ, அது வெளிய வரும்போது இவருக்கு வந்து ஒரு ஒரு ஈகோவ டச் பண்ற மாரி ஆகும். சில சமூகத்தில ஒரு வேற மாரி ஒரு பேரும் உருவாகலாம். அது என்ன விஷயம்னு தெரியாது. அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இல்லாம இருக்காது இவங்களுக்குள்ள. நான் ஏற்கனவே குழந்தை வேற வேணான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது இல்லாம இருக்கும்போது வேற ஒரு விஷயம் ஏதாச்சும் அவங்க வெளிய வந்து போட்டா, இவருக்கு மிகப்பெரிய அளவு பாதிக்கும். அதனால வந்து அது கடந்து போயிட்டு சும்மா இருந்துட்டோம்னா, அவங்களும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இவரு ஒரு பதில் சொன்னாங்கன்னா, சமந்தா ஒரு பதில் சொல்லுவாங்க. அது விஷயம் பெருசா போகும். அதனால அப்படியே அவர் கடந்து போறார். இப்போ சுரேகா அவர்கள் வந்து யாருன்னா ஒருத்தர் காரணம் அப்படின்னு சொல்லணும்னா, யார் பேர வேணா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா கேடி ராமராவ் அப்படிங்கிற அந்த பேர சூஸ் பண்றாங்க இல்லையா? எதனால அவர சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல அதுக்கான சாத்தியம் அவர் இருப்பலாம்.
ஏன்னா அவங்க அந்த ஃபேமிலிக்கு அவர் இதாக இருக்கார் இல்லையா, நெருக்கமாக இருக்கார் இல்லையா, அதனால சொல்கிறாங்க அவர் ஃபேமிலிக்குள்ள. நெருக்கம்னா அது என்ன மாதிரி? இல்லை, அவர் ஃபேமிலியை சில பேர் சொல்லுவாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டும்பாங்க. அவர் கூட அடிக்கடி டச்சில் இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் விஷயமா இது விஷயமா அடிக்கடி டச் பண்ணி டச்லேயே இருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த சொல்கிறாங்க அவங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுல்ல, நீங்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற பேரில் நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. வெளியே தெரியாமல் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்கள் வரும்போது அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டாக அப்படி வெளியே விடுறாரு, அவ்வளோதான். கேடி ராமாராவ் அவர்கள் தான் காரணம் அப்படின்னா என்ன மாதிரியான காரணமா அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது என்ன மாதிரி தெரியல, அது பெருசாக தெரியல. நான் தான் சொன்னேன்ல, ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது வேற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய நியாயம் உண்டு. அது எப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு அந்த விஷயம் எதுவும் தெரியல. அவரு எப்படி வெளிப்படுத்தினா தான் உண்டு அவரு. ஏதாச்சும் ஒரு வகையில ஏதாச்சும் ஒரு க்ளூ குடுத்தா அல்லது ஒரு வெளிப்படுத்தினா தான் உண்டு. ஆனா ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கிற பட்சத்தில அவருக்கு எல்லாமே தெரியுது. ஏதோ ஒரு வகையில அவர் இது பண்ணியிருக்காரு. நாக சைத்தன்யா அவர்கள் வந்து சோபிதா அவர்கள திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி நியூஸ்ல வந்ததையே நம்ம பார்த்துட்டோம். இந்த டைம்ல திருப்பி அந்த டிவோர்ஸ பத்தி பேசுறாங்க அப்படின்னும்போது, அந்த திருமணத்துல எதனா ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. இல்ல, அந்த குடும்பத்தோடு சேர்த்து அவங்க 2மே சம்மதப்பட்டு தான் இப்ப நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது. மிகப்பெரிய அளவுல. அது இல்லாம அவருடைய 2 பேரும் மீட் பண்ண அந்த நாள்ல தான் அவர் சொல்லியிருக்காரு. சமந்தாவும் நாக சைதன்யாவும் மீட் பண்ண அதே லவ் ப்ரொப்போஸ் பண்ண அந்த நாள்ல தான் இந்த நிச்சயதார்த்தத்த வச்சிருக்காரு. அப்போ வந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பனிப்போரும் அவங்களுக்குள்ள இருக்கு. அதே அந்த பனிப்போர் இருக்கு. அந்த ஈகோ கிளாஸ் ஆகுது இல்லையா? அதனால வந்து வேறுமுன்ன பார்த்தியா? அப்படிங்கிற மாரி அவரு. அதே மாரி இவங்களும் அவருக்கு அந்த மாரி ஒரு அப்பப்போ பதில் குடுக்குற மாரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதான் அந்த விவாகரத்து சம்மந்தமா மறுபடியும் பேசப்படுறதுக்கு காரணம் அதுதான். மறுபடியும் தூக்கி போடுறதுக்கு இந்த இந்த ஃபைல வெளிய உள்ள போன ஃபைல மறுபடியும் மேல எடுத்து வைக்க காரணம் இதுதான் காரணம். ம். ஏன்னா அதே நாள்ல வந்து அவங்க என்கேஜ்மென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது சமந்தா அவர்கள் மேல நாக சைத்தன்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு கோவமோ, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அத வந்து இப்போ ஒரு இருக்கிறனால தான் அந்த மாரி இருக்கு. தொடர்ந்து நீங்க வந்து எங்க கூட நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே.